மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஏப்ரல் 18. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சுவிசேஷகர் டி. ஸ்டீவன், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட் ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்கானத்தம், PR சிட்டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 9442800449, 9442800447. வருத்தப்பட்டு வாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு வாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். பூரித்த இயேசு பாவபாரத்தை, நமது நுகத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே, இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். ஒடுக்கப்பட்டோரை ஈசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை ஈசரை நாம் உயர்த்திடுவோம். ஒருக்க ஒன்றுக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொலைக்குள் எழுந்தனரே. தாசரே, மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாய் ஜெபித்திடுவோம், நாம் உயர்த்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே,
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்று கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று நினைத்தேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:34 நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெரும்பாடுள்ள பெண்ணை சுகமாக்கி வந்து நடுங்கிக் கொண்டே சாட்சி சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், மகளே உன் வேதனை நீங்கி நலமாயிரு என்று சொன்னார். எவ்வளோ ஆறுதலான வார்த்தை இல்லை? இன்னைக்கு யார் அப்படி சொல்ல முடியும்? மகனேன்னு சொல்லுவாங்களா, மகளேன்னு சொல்லுவாங்களா? உன் வேதனை நீங்கி நலமாயிரு. 12 வருஷம் உதிரப்போக்கு, இரத்தம் வடிகிறது, என்ன பாடு, மரண அவஸ்தை. எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட போயிட்டாங்க, எவ்வளவோ மருத்துவத்துக்காக செலவழித்து பார்த்தோம். அடங்காத தீராத அந்த வியாதிக்கு யாரோ ஒருத்தர் இயேசுவை பற்றி சொன்னாங்க. அந்த அம்மா போய் ஆடையை தொட்டா ஒரு தீர்வு வந்தது, முடிவு. அப்பதான் என்னை தொட்டது யார், வல்லமை புறப்பட்டதே என்று இயேசு கேட்டபோது இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் தான் இப்போ விடுதலை ஆயிட்டேன். ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். உன் வேதனை நீங்கி நலமாயிருந்தாரா. அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வேதனையை மாற்றத்தாங்க இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேதனைப்படுவது, கஷ்டப்படுவது, போராடுவது தேவ சித்தம் இல்லை. என்ன வேதனை, என்ன பாடு, அது எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். சீக்கிரத்தில் முடிய பண்ணுவார். அதனால தான் பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 4:17 பார்த்தீங்கன்னா, அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம், லேசான வேதனை பாடு. உங்களுக்கு வேணா அது பெருசாக இருக்கலாம். சீக்கிரத்தில் ஆண்டவர் நெடுநாள் போராட்டங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள், வழிகள், வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். அதுக்குத்தான் நம்ம ஆண்டவரை தேடணும், கூப்பிடணும், ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் 430 வருஷம் ஜனங்கள் அடிமையாயிட்டாங்க எகிப்தியருக்கு. கத்துறாங்க, குச்சல்றாங்க. இனி அவ்வளவுதான். இனி யார் நம்மளை காப்பாற்ற முடியும், யார் யுத்தம் பண்ணி நம்மளை தப்பு வைக்க முடியும்? அப்படிப்பட்ட மனிதர்களை கூட கர்த்தர் மோசையை எழுப்பி கொடூரமான பார்வோனுடைய கையிலிருந்து அவர்களை தப்புவித்து பாலும் தேனும் பொழிகிற தேசத்துக்கு கொண்டு போன தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்கள் வேதனை என்ன? எந்த காரியத்தில் உங்கள் மனம் போராடுகிறது, ஊசலாடுகிறது, தூங்க முடியாமல், இளைப்பாற முடியாமல், பலவீனப்பட்டு சோர்ந்து போய் காணப்படுகிறீங்க? அந்த காரியத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார். நீங்கள் வேதனைப்பட ஆண்டவர் உங்களை அழைக்கலை. துன்மார்க்கன் கடவுளை நம்பாமல் தேடாதவனுக்குத்தான் பாடு உபத்திரம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னவா? விடுதலையா. சங்கீதம் 32:10 நம்ம வாசிக்கும்போது சங்கீதக்காரன் சொல்ல, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, நீதிமானுக்கு ஒரு குறையும் வராதான், ஒரு வேதனையும் வராதான், ஒரு வேதனை கூட்டாது. நீங்கள் நீதிமானாக இருந்தால் இன்றைக்கி இந்த வேதனை முடியணும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்குத்தான் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் நம்மளை அன்போடு அழைக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10:22 பார்க்குறோம். அதோடு வேதனை கூட்டாரா? ஐயா, குடும்பத்தில் ஒரே வேதனை, வாழ்க்கையில் போராட்டம், தொழிலில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிள்ளைங்க படிக்கிறதுல பிரச்சனை, என்ன வேதனை? அந்த வேதனை தீர்க்க தான் இயேசு இந்த பூமியில் இறங்கி வந்து நம்ம பட வேண்டிய எல்லா வேதனை சிலுவையில முடித்து தீர்த்து விட்டார். அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, மகளே, உன் வேதனை நீங்கி நலமாயிரு என்று சொன்னவர் இந்த நாளில் உங்கள் வேதனை நீக்கி
ஒரு நலத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து இந்த இரவு இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் இந்த காலையில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கட்டாய ஒரு நன்மையை செய்து ஆசீர்வதிப்பார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரம் கிருபைக்காக உமக்கு நன்றி. உன் வேதனை நீங்கி நலமாயிரு என்று சொன்னீரே. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கிற அத்தனை பேருடைய தேவையில்லாத வேதனைகளும் போராட்டங்களும் சஞ்சலங்களும் மாறட்டும். அவர்கள் நலமாய் சுகமாய் இருக்கட்டும். எல்லா வேதனைக்கு வெளி காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு உம்மை பின்பற்ற உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.